இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். எரேமியா 31 அதிகாரம் 13 வசனம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். இருதயத்தின் துக்கம் இருதயத்திற்கே தெரியும். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போம் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு விதமான துக்கம் இருக்கலாம். எந்த விதமான துக்கமாக இருந்தாலும் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஆண்டவர் நம் துக்கத்தை மாற்றி நம்மை தேற்றி நம் சஞ்சலம் நீங்க நம்மை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு கூறினார். துக்கத்திலே நாம் மூழ்கி விடாமல் துக்கத்திலிருந்து மீண்டு சந்தோஷமான நிலைக்கு வர நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யாபேசினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிப்போம். வேதத்தில் 1 நாளாகமம் 1 அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து 4 அதிகாரம் 8 வசனம் வரை முழுவதும் வம்ச வரலாறை பற்றி நாம் வாசிக்கிறோம். அதிலே பெயர்கள் மட்டும் காணப்படுகின்றது. யாரை பற்றியும் எந்த குறிப்பும் குறிப்பிடப்படவில்லை. 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9-10 வசனங்களில் யாபேசை பற்றியும் அவனுடைய ஜெபத்தை பற்றியும் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின் மீண்டும் வம்ச வரலாறு அட்டவணை தொடர்கிறது. யாபேசின் தாய் நான் யாபேசை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். இதை 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9-10 வசனங்களில் நாம் வாசிக்கலாம். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். யாபேஸ் என்பதற்கு துக்கம் என்று அர்த்தமாகும். அவன் பிறந்த சூழ்நிலை துக்கமாக இருந்திருக்கலாம். அவன் வளர்ந்த சூழ்நிலையிலும் துக்கம் துக்கம் என்று அவனை கூப்பிடுவதும் அவனுக்கு துக்கமாக இருந்திருக்கலாம். அந்த துக்கத்தை மறைக்க அவன் யாரையும் பழி சொல்ல விரும்பவில்லை. தன்னையும் நொந்து கொள்ளவில்லை. தன்னையும் குற்றப்படுத்தவில்லை. துக்கத்தை நினைத்து நினைத்து துக்கத்திலே மூழ்கி போய்விடாமல் துக்கம் மனதை அழுத்தின போதும் அதிலிருந்து விடுபடுவதற்கு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் வல்லமையுள்ள தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக ஆரம்பித்தார். துக்கத்திலிருந்து விடுதலையாக விரும்பினான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். தேவனோடு நாம் ஐக்கியப்படும் போது நம் வாழ்வின் சூழ்நிலைகள் மாறும். ஆறாத இருதயத்தின் காயங்களை ஆற்ற நம் ஆண்டவரால் மட்டுமே முடியும். துக்கத்திலிருந்து விடுபட தேவனை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று முதலாவது ஜெபிக்கிறார். நாமும் துக்கமான நேரங்களில் தேவனே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் சந்ததியை ஆசீர்வதியும், என் வேலைகளை ஆசீர்வதியும், என் படிப்பை ஆசீர்வதியும், என் ஊழியத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்க ஆரம்பிப்போம். மற்றவர்களிடம் நம் துக்கத்தை கூறும்போது மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆதலால் துக்கமான நேரங்களில் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். இரண்டாவதாக என் எல்லையை பெரிதாக்கி என்று ஜெபிக்கிறார். வீட்டின் எல்லையையோ நிலத்தின் எல்லையையோ மட்டும் இங்கு குறிப்பிடப்படவில்லை. தன்னுடைய ஞானத்தின் எல்லை, புரிந்து கொள்ளும் எல்லை, அன்பின் எல்லை, சந்தோஷத்தின் எல்லை, சமாதானத்தின் எல்லை, தான் முன்னேற வேண்டிய எல்லை, ஜெபத்தின் எல்லை, வேத வாசிப்பின் எல்லையை பெரிதாக்கும்படி ஜெபிக்கிறார். பெரிய காரியங்களை தேவனிடத்திலே கேட்டார். மூன்றாவதாக தேவனுடைய கரம் தன்னோடு இருக்க ஜெபிக்கிறார். ஆண்டவரோடு நாம் இணைந்திருப்பதே நம் ஆசீர்வாதத்தின் இரகசியமாகும். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 வசனத்திலே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது,
தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரின் கரம் வல்லமையுள்ளது என்று அறிந்த யாபேஸ், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். 4, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபிக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க தேவனால் மட்டுமே முடியும் என்று அறிந்திருந்தான். தீங்கு தன்னை பின்தொடர்ந்து வருவதால் துக்கத்தோடு இருக்கிறதை உணர்ந்து ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கட்டளையிட ஜெபிக்கிறார். தீங்கு என்னை பின்தொடரக்கூடாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, தீங்குக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்தார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். 9 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறினார். துக்கத்தோடு இருந்த யாபேஸை கனத்துக்கு உரியவனாக ஆண்டவர் மாற்றினார். சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தேவனை நோக்கி கூப்பிட்ட யாபேஸை தேவன் கனப்படுத்தினார். இன்றும் பல நூற்றாண்டுகள் சென்றாலும் யாபேஸின் ஜெபம் நினைவு கூறப்படுகிறது. தேவா, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும் என்ற பாடலை இன்றும் கூட நாம் பாடுகிறோம். ஆண்டவர் நம் துக்கத்தை மாற்றும் போது அதன் தடயங்களே இல்லாத அளவுக்கு நம் துக்கத்தை மாற்றுவார், நம்மை தேற்றுவார், நம் சஞ்சலம் நீங்க நம்மை சந்தோஷப்படுத்துவார், நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் ஆண்டவரையே நாம் நோக்கி பார்ப்போம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை எங்களுக்கு அருளி செய்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும் என்று யாபேசை போல நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நீங்களே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி எங்களை தேற்றி எங்கள் சஞ்சலம் நீங்க எங்களை சந்தோஷப்படுத்த போவதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.